தினப்பத்து நன்னூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது? நன்னூல் 13ஆம் நூற்றாண்டுல தான் எழுதப்பட்டிருக்கு. அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னா திருவாசகம். திருவாசகம் தான் அழகிய வாய்மொழி என்று அழைக்கப்படும் நூல். வில்லி பாரதம் எந்த நூற்றாண்டு படைக்கப்பட்ட நூல் அப்படின்னா 14ஆம் நூற்றாண்டு. 14ஆம் நூற்றாண்டில் தான் வில்லி பாரதம் நூல் படைக்கப்பட்டிருக்கு. மணிமேகலை காப்பியம் எத்தனை அடிகளை உடையது அப்படின்னா 4755 அடிகளை உடையது. ரட்சணிய யாத்திரிகம் எத்தனை பருவங்களை உடையதுன்னா 5 பருவங்கள். ரட்சணிய யாத்திரிகம் எத்தனை பருவங்கள் அப்படின்னா 5 பருவங்கள். குற்றால முனிவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரனார் தான் குற்றால முனிவர். இயற்கை விளிம்புகளின் பூமி என்று அழைக்கப்படும் மாவட்டம் அப்படின்னா தேனி. தேனி தான் இயற்கை விளிம்புகளின் பூமி. பத்துப்பாட்டில் ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை அப்படின்னா 5 ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு பத்துப்பாட்டுல. காஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. காஞ்சி பாட்டு என்று அழைக்கப்படும் நூல் மதுரை காஞ்சி. முக்தி நூல் என்று அழைக்கப்படும் நூல் அப்படின்னா சீவக சிந்தாமணி.